அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாசம் வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 107, 108. அகழ்வரிகள்: ஈன்றன தாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: இதற்கு முன் வரியில் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒன்றுதான் இறைவன் என விளக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பொருளால் நமக்கென்ன பலன் என்கின்றது இந்த வரிகள். உலகிலே எதையும் விட சிறந்தது ஒரு நல்ல தாயின் அன்பே என கூறுவர். அதுவும் பெற்றெடுத்த தாய் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. மகன் எப்படிப்பட்ட துர்க்குணமுடையவனானாலும், எவ்விதமான குற்றம் புரிந்தாலும் அவனை மன்னிக்கவே செய்வாள். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல தாயும் கூட சில நேரத்தில் மகன் செய்த பிழையை கண்டு சிறிது கண்டிப்பை காட்டுவாளாம். சிற்சபையில் விளங்கும் ஆண்டவரோ எந்த குற்றமும் குறியாமல் பெற்ற தாய் காட்டும் கருணையை விட பல கோடி பங்கு அதிகமான கருணை காட்டுவார். மாறாத கருணை உடைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இன்பத்தை மட்டுமே அளிக்கின்ற தயவுடையவராவார். அதுக்கு ஆதாரம்: நற்றாயும் பிழை குறிக்க கண்டோம் இந்த நானிலத்தே, மற்றவர் யார் நாடார்? வீணே பற்றாயும் அவர் தம்மை நாம் பற்றோம், பற்றில் பற்றாத பற்றுடையார் பற்றி உள்ளே, உற்றாயும் சிவபெருமான் கருணை ஒன்றே ஒரு பிழைகள் எத்துணையும் பொறுப்பது என்று உன் பொத்தாலை விரும்பியதும் மன்றுளாடும் பொருளே, என் பிழை அனைத்தும் பொறுக்கவன்றே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாசம் வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.